திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்து ஜாலியா அப்படியே லைஃப் கொண்டு போயிருப்பாங்க. திருமணத்துக்கு பிறகு அப்ப குடும்பம் என்பது ஒரு அமைச்சதுக்கு அப்புறம் பொருளாதார நெருக்கடி, தொழில் சார்ந்த வகையில நெருக்கடி, எங்க போய் இவங்க உட்கார்ந்தா கூட ஒரு உத்தியோகத்துல உட்காரக்கூடிய வாய்ப்பு, முதலாளிங்கிற ஸ்தானகத்துல உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லலாம். உங்க லைஃப்ல இப்ப நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்க சந்திச்சு வந்த முக்கியமா பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு நீங்க அதிகமா வச்சுக்கங்க. குலதெய்வத்துடைய எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். துலாம் ராசி பற்றி காண்கிருக்கின்றோம். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் துலாம் ராசியுடைய பலன் எவ்வாறு உள்ளது என்று நாம இந்த காணொளி மூலமாக காண்கிருக்கிறோம். துலாம் ராசி காலச்சக்கரத்தின் 7ஆம் வீடு, சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் துலா ராசியுடைய சிம்பிள் திராஸ். அதாவது இந்த ராசிக்குரியவர்கள் பொறுத்தளவுக்குமே தன் பக்கம் இருக்கும் நியாயத்தை விட தன் எதிர்பக்கம் இருக்கிற நியாயத்தையும் யோசிக்கக்கூடியவர்கள். அதாவது தர்மம், நீதி, நேர்மை, சத்தியம் அப்படின்ற சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அதை இவங்க ரொம்பவும் நம்புவாங்க. இவங்க மனதளவுல எதை நம்ம சொல்றதா இருந்தாலும் அதுல ஒரு உண்மை இருக்கணும். அதை அடுத்தவங்களை பாதிக்க கூடாது, அடுத்தவங்களுக்கு ஒரு பாதிப்பு வர மாதிரி நம்ம சில சொல்லுகள் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்கள இவங்க ரொம்பவும் தெளிவா இருப்பாங்க. இவங்க கிட்ட போய் யாராவது ஒரு கஷ்டம்னு ஒருத்தர் கொஞ்ச நேரம் புலம்புனாங்கனாவே அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், இப்படி போப்பா அப்படின்றதும் சொல்லிடுவாங்க. அவங்க பக்கம் இருக்கிற தப்பு ரைட்டு எடுத்து சொல்லக்கூடியவங்க. அந்த மாதிரி இவங்களை பொறுத்தளவுக்கும் ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே நடுநிலையாக சிந்திக்கக்கூடியவர்கள். இவர்களிடத்த ஒரு முக்கியமான ஒரு மனப்பான்மை என்னன்னா, கோபப்பட்டு டென்ஷன்ல இவங்களே ஒரு வார்த்தையை தப்பா பேசிட்டா கூட நாம பேசுறது தவறு, நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க தவறை இவங்களே முடிவு பண்ணக்கூடியவங்க. அடுத்தவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு வராது. ஏன்னா துலாம் ராசியுடைய அதிபதி அப்படி. காரணம், அந்த ராசிக்குரிய துலாம் ராசிங்கிறத பார்க்கும்போது அந்த ராசியினுடைய அதிபதியானவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் என்பதனாலையும் ராசிக்குடைய அதிபதி 11ஆம் அதிபதியான சூரிய பகவான் அங்கு நீச்சம் அடைகிறார். இவங்க எதிர்பார்ப்பு இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். ஆனா எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஏமாற்றங்கள் நிறைய இவங்க சந்திச்சிருப்பாங்க. இவங்க வாழ்க்கை கடந்த காலங்கள் பார்க்கும்போது ஏமாற்றம் நிறைந்த காலம். பொருளாதார ரீதியாகவும், வாழ்க்கை ரீதியாகவும், நண்பர்கள் ரீதியாகவும், உறவுகள் ரீதியாகவும், இப்படி எல்லா வகையிலுமே ஏமாற்றங்கள் அடைஞ்ச ராசின்னு சொல்லலாம். காரணம், 11ஆம் இடம் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அந்த ராசியில தான் நீச்சம் அடைகிறார். அப்ப லாபத்தை நோக்கி நம்ம செஞ்ச கஷ்டமெல்லாம் சில இடங்கள்ல நஷ்டங்கள்லயே முடிஞ்சு போயிருச்சு. அப்ப நமக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். வெறுப்புடன் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம்ன்றதை விட அந்த வெறுப்புணர்ச்சிங்கிறது இவங்க கிட்ட நிறையவே ஒரு மனசுக்குள்ள அப்படியே ஒரு அடி மனசுல வச்சிருப்பாங்க. ஆனாலும் அப்பயுமே ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு வராது. இந்த துலாம் ராசிக்கார பொறுத்தளவுக்குமே 2ஆம் அதிபதியான செவ்வாய் பகவானும் துலாம் ராசிக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியதும் செவ்வாய் பகவான் தான். 2 7 குடையவர். இவங்களுடைய வாழ்க்கை கலஸ்திர ஸ்தானாதிபதி, அதாவது லக்னாதிபதி சுக்கிரனாகவும், 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் குடும்ப ஸ்தானாதிபதி அமைஞ்சிருக்காரு. அப்ப இவங்களுக்கு எப்படி கேட்டீங்கன்னா, இவங்களை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் திருமணத்திற்கு முன்னாடியும் திருமணத்துக்கு பின்னாடின்னு சொல்லி இவங்க வாழ்க்கை எடுக்கலாம். திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்து ஜாலியா அப்படியே லைஃப் கொண்டு போயிருப்பாங்க. திருமணத்துக்கு பிறகு சிறிது நேரத்துல சில பேருக்கு சில பிரச்சனை, ப்ராப்ளங்கள், இது எல்லாம் இவங்களுக்கு நிறைய வரும். காரணம், 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானாதிபதி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல விருச்சிகத்தில் நீச்சம் அடைகிறார். 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதியாக வரவர்கள் செவ்வாயா இருக்காங்க. அப்ப குடும்பம் என்பது ஒரு அமைச்சதுக்கு அப்புறம் பொருளாதார நெருக்கடி,
தொழில் சார்ந்த வகையில நெருக்கடி, அந்த பொருளாதார நெருக்கடி வந்து குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு புரிதல் இல்லாத போகக்கூடிய ஒரு சூழல், இப்படியெல்லாம் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் இவங்களுக்குள்ள ஒரு சிரமத்தை கொடுத்துரும் ஃபேமிலிக்குள்ள. இந்த சிரமத்தை கொடுத்த பிறகுதான் இவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும். குடும்பங்கிறது வந்து பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள போராட்டம் இருக்கும், ஆனா ஒற்றுமை குறையாது. சின்ன சின்ன சலிப்புகள் வரும், ஆனா என்னைக்கு அவங்ககிட்ட ஒற்றுமை குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இது எல்லாம் எதனால வரும்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய பொருளாதார நெருக்கடியால வரும். பொருளாதாரம் சரியா அமையாதனால ஃபேமிலியில பிரச்சனை உருவாகும். சரி, ஃபேமிலி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஃபேமிலியுடைய சொந்த பந்தங்களால பிரச்சனை வரும். கணவராக இருந்தாலும் சரி, கணவருடைய சொந்த பந்தத்து வகையில் பிரச்சனை வரலாம். மனைவி, ஆண்களுக்கு மனைவி இருந்தால் மனைவியுடைய சொந்த பந்த ரீதியாக வரக்கூடியது. இப்படி அவங்களுடைய சொந்த பந்த ரீதியாக பிரச்சனை வரக்கூடிய ராசியா அமைஞ்சிருச்சு. அப்ப அமைந்திருந்தாலும் கூட இவங்களுக்கு அந்த அனுபவம் வரத்துக்கு, அதைய பேஸ் பண்ணக்கூடியதுக்கு ஒரு சில காலகட்டங்களுக்கு தேவைப்படும். அது நிச்சயமா இவங்க வாழ்க்கையில, ஆனா இவங்க குடும்ப ஒற்றுமை கெட்டு போகாது. இவங்களுடைய ராசி பொறுத்தளவுக்கும் இவங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் இவங்க உட்கார்ந்தா கூட ஒரு உத்தியோகத்துல உட்காரக்கூடிய வாய்ப்பு, முதலாளிங்கிற ஸ்தானகத்துல உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி நாமளா ஒண்ணு உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஆசை உள்ளவங்க, இப்படிப்பட்ட தொழில் மேல இவங்க கிட்ட வந்து ஒரு கவனம் அதிகமா இருக்கு. நம்ம சாதிக்கணும், நாம முன்னேற்றம் பண்ணணும், உழைக்கணும், உழைச்சாது நம்ம பாடுபட்டாது நம்ம சில லட்சியத்தை அடையணுங்கிறதுல வந்து இவங்க எப்பயுமே இவங்க கவனமா தெளிவா இருக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இந்த துலாம் ராசி பொறுத்தளவுக்கு இந்த மகர மார்ச் மாசத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் அமைந்திருக்கார். 5ஆம் பார்வையாக இப்போ உங்க ராசியை பார்வை பார்த்து கொண்டிருக்கார். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லலாம். உங்க லைஃப்ல வந்து இப்ப நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம், நீங்க சந்திச்சு வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம், திருமணம் ஆகலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்குள்ள வாய்ப்பு கிடைச்சிடும். திருமணம் ஆகி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ரிலீஃப் கிடைக்கும், அமைதி இருக்கும், குடும்ப ஒற்றுமையா நல்லபடியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, குழந்தை பாக்கியத்துக்காக இன்னைக்கு வந்து திருமணம் பண்ணிட்டோம், வீடு கட்டணும், ஆனா ஒரு வாரிசு குழந்தை பாக்கியங்கள் எல்லாம் தள்ளி போயிட்டு இருக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பார்வைங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சு வரும். இந்த ராசியை பொறுத்தளவுக்குமே இப்போ உங்களுக்கு பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, தன்னுடைய 5ஆம் அதிபதி சனிதான். சனி 5ஆம் அதிபதியில் வரும்போது உங்களுக்கும், அதாவது வந்து முக்கியமா வந்து பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு நீங்க அதிகமா வச்சுக்கங்க. குலதெய்வத்துடைய வழிபாடுங்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு, நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுக்கு கொடுக்கும். காரணம், இந்த துலாம் ராசிக்கார பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி இருப்பாங்க. பூர்வீகத்து மேல வந்து ஒரு பற்று கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். இல்ல பூர்வீகம் இருக்கிறாங்க அப்படின்னா பூர்வீகத்தை சுத்தி பிரச்சனையாவே இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி சனியா இருக்கிறாரு. அப்ப இந்த சனி பகவானுடைய அமைப்புல பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் ஸ்தானகத்தை வந்து இப்போ உங்களுக்கு வந்து குரு பார்வை, 9ஆம் இடத்துல இருக்கிற குரு, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அதே 9ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு, பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறாரு, புத்திரஸ்தானத்தை பார்க்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்குது. அப்போ உங்களுக்கு இதனால வரைக்கும் இருந்த தடைகள், அந்த தடைகள் வந்து ஒதுங்கும். தடைகள் இருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நீங்க போராடுறதுக்கு உண்டான ஒரு முயற்சிகள் வந்து உங்களுக்கு நிச்சயமான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது. பூர்வீகத்து மேல ஒரு வெறுப்பாய் வெளியில வந்திருந்தாலும் கூட பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா அது ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த டைம்ல நிச்சயமா உங்களுக்கு வரக்கூடிய நேரம் என்பது ஒண்ணு இருக்கு. அதே போல உங்களுடைய ராசியில அந்த 5ஆம் இடத்துல இன்று இப்ப இந்த மார்ச் மாதத்துல புதனும் செவ்வாயும், புதன் மங்கள யோகம் பெற்று உட்கார்ந்து இருக்கார். 5 கிரகங்களுடைய செயற்கையோட தொடக்க காலம் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த செயற்கை ஒரு விதத்துல, அதாவது குரு பார்வையால பல தோஷங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் தான் நம்ம சொல்ல முடியும். உங்க லைஃப்ல இது வரைக்கும் நீங்க இழந்ததை பெறக்கூடிய ஒரு காலம் வரக்கூடிய டைம் இருக்குது. ஆனால் நீங்க இழந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈடே கட்ட முடியாது. அந்த அளவுக்கு எல்லாம் நிறைய கஷ்டங்கள் நீங்க சந்திச்சு வந்துட்டீங்க. இப்போ உங்க லைஃப்ல வந்து இனி வருங்காலம், குடும்பம், தொழில், வாழ்க்கை, இது அனைத்து வகையிலுமே நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமா கொடுத்து, குடும்பத்துக்கு நீங்க முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா உங்களுக்கு நண்பர்களுக்கோ நீங்க மற்ற சுற்றி இருக்கிற பழக்க வழக்கத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல கண்டிப்பா நீங்க விரிசலும் குழப்பங்கள் வரக்கூடிய, ஏன்னா ஆரம்பத்துல நிறைய உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு போயிருச்சு. அப்ப குடும்பத்திற்காக நீங்க முக்கியத்துவம் கொடுத்து நீங்க போராடணும். அப்படி போராடும் போதுதான் உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும். ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அதை நீங்க தான் பயன்படுத்தணும். அந்த பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகம் வரும். காரணம், இன்று அதாவது உங்களுடைய ராசி பொறுத்தளவுக்குமே மண்ணு, மனை, வீடு, பூமி இந்த மாதிரி ஒன்று அமைக்கணும்னு எண்ணம் உள்ளவங்களுக்கும் ஒரு சரியான ஒரு வாய்ப்பா இருக்கும். அமைச்சு கொடுங்க.
அமைச்சிக்கங்க. உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு உங்களுடைய குழந்தைங்களுக்கு யாரெல்லாம் நம்ம பசங்களுக்கு ஒரு நல்லது நடக்கல, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல கல்வி நம்மளால கொடுக்க முடியல, இல்லை நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க நல்ல ஸ்கூல் போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பார்வையால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி அதாவது குலதெய்வ வழிபாடு நீங்க சிறப்பாக வச்சுக்கோங்க. உங்க லைஃப்பும் சரி உங்களுடைய சூழலையும் சரி கண்டிப்பா மாறும், நல்லது நடக்கும். அதாவது உங்களுடைய ஒரு ஜாதகத்தை முதல்ல உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை எந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தெளிவா ஒரு முறை கணிச்சு பார்த்துட்டு முடிவெடுங்க. ஏன்னா நம்ம சொல்றது அனைத்துமே பொது பலனா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கீழே மொபைல் நம்பர் இருக்கு, நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி அதோட டவுட் கேட்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.